ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு நாமத்தில் அவங்களை வாழ்த்துகிற வரவேற்கிறேன். இந்த வேளையில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை யாத்திராகமம் 6:1. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனு செய்வதை இப்போது காண்பாய். பலத்த கையை கண்டு அவர்கள் போகவிட்டு, பலத்த கையை கண்டு அவர் தன் தேசத்தை துரத்தி விடுவான். அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கிறார் ஆண்டவர். உலக பாவத்திலிருந்து, உலக சாபத்திலிருந்து மீட்டெடுக்கிறவர் குமாரன், பிதாவின் நேச குமாரன். அவர் பலத்த கரம், அவருடைய கரம் பயங்கரமானது. பலத்த கரம், எகிப்திலிருந்து இஸ்ரவேலை மீட்ட கரம். 10 வாதைகளை கொண்டு 10 வாதைகளை கொடுத்த தேசத்தில் அதிசயங்களை செஞ்சார், அற்புதங்களை செஞ்சார். எகிப்து தேசத்தில் 10 வாதைகளை கொடுத்தார். அப்போது எகிப்து ராஜா பார்வோன் இஸ்ரவேல் தேசத்தை விடுதலை கொடுத்தான். போங்க, விரட்டி விட்டான். கர்த்தருடைய கரத்தை கண்டு விரட்டி விட்டான். நம்மளும் பாவத்துக்கு அடிமை கிடையாது, பாவத்துக்கு அடிமை கிடையாது. எப்ராஹிம் பேதை, அவன் மறுபடியும் அடிமையாக்கி பாவம் செய்தனால பாவம் பத்திரப்பட்டு இருக்குது. ஒவ்வொருடைய பாவம் பரலோகத்தில் பத்திரப்பட்டு இருக்குது. சாத்தான் அங்கே வைத்திருக்கிறான். 32 படி அவன் பொற்பாத்திரத்தில் நிரப்பி வைத்திருக்கிறான், முத்திரை போட்டு வைத்திருக்கிறான். எச்சரிக்கையாக இருங்க, பாவம் செய்யாதீங்க. இந்த பாவம் உலக பாவம், தேவனுக்கு விரோதம், பரத்துக்கு விரோதமானது. எந்த பாவம் செய்யாதீங்க. கண்களை பரிசுத்தம், நாவில் பரிசுத்தம், சிந்தையில் பரிசுத்தம், உள்ளங்கால் எல்லாம் பரிசுத்தமாக இருக்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக படுக்கையில் பரிசுத்தம். உங்கள் படுக்கையில் புழு பூச்சியை கொல்லாதீங்க. எரேமியா 12 படி கோதுமை விதைத்தீங்களா, முள்ளுகளை அறுப்பீங்க. அது பாதாளம், எரிநரகம், முள்ளுகள் நிறைந்தது. உங்கள் படுக்கையில் சாத்தான் உங்கள் படுக்கையிலே பாவம் செய்ய வச்சு உங்கள் படுக்கை புழுக்களாக்க மாற்றுறான், போர்வை பூச்சியாக மாற்றுறான். எச்சரிக்கையாக இருங்க. நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். பிதாவுக்கு விரோதம், குமாருக்கு விரோதம் பாவம் செய்யாத. எல்லாவற்றிலும் மேலாக நம்ம பரிசுத்தத்தை நாடணும். மண்ணுக்காக மாணிக்கத்தை இழக்கணும், அற்ப சுகத்துக்காக பரிசுத்தத்தை இழக்கக்கூடாது. குமாரனுக்கு சுடாபலம் தான் பிடிக்கும்னு சித்தர்கள் எழுதிட்டாங்க. நம்ம சுடாபலமாக நிற்கணும், குமாரனுக்கு பரிசுத்தமாக நிற்கணும். பிதாவை குமாரனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். பரலோக ராஜ்யத்தை அடையும்படி நம்ம பரிசுத்தமாக நிற்கணும். எதுலேயும் நம்ம தீட்டுப்படுத்தக்கூடாது. எல்லா ராத்திரியும் மகா சிவராத்திரி தான். எந்த பாம்பில வாயில் விடாதபடிக்கு நம்ம பரமபாதத்தை நோக்கி ஓடணும், லக்கை நோக்கி ஓடணும். அதுதான் நம்மளுடைய நம்ம மேலே விழுந்த கடமை. நம்ம பாவத்திலேருந்து, அடிமைத்திலேருந்து மீட்டெடுக்கிறாரு. இனி பாவம் செய்யாதேன்னு சொல்கிறாரு. எல்லாரையும் பார்த்து சொல்கிறாரு. ஒவ்வொருவரையும் மீட்டெடுக்கிறாரு. குஷ்ரோகியை குணமாக்குனாரு. ஒரு வேசியை பார்த்து சொன்னார், இனி பாவம் செய்யாத. ரட்சிப்பு ஒருமிட்ட தான். ஞானசன் எடுத்து, ராபோஜன் எடுத்து அதோட பாவத்தை விட்டுடணும். பாவம் செய்யக்கூடாது. அறியாமல் செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு உண்டு. இந்த வேளையிலே நம்மளை மீட்டெடுத்த தேவன், பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மீட்டெடுத்த தேவன், அவருக்கே மகிமை செலுத்தணும். ராஜ்ய வல்ல மகிமை செலுத்தணும். என்றடிக்கும் அவரை துதிக்கணும், அவரை பாடணும், அவரை உயர்த்தணும். அவர் மேன்மைப்பட்டது கர்த்தர் குறித்தே மேன்மை பாராட்டும் போது நம்மளே அவர் உயர்த்துவார். யோசேப்பை உயர்த்தின தேவன், தானியேலை உயர்த்தின தேவன் நம்மளை பரலோகத்தில் வைத்து அழகு பார்ப்பார். நம்ம பாவத்தை ஜெயித்தோன்னா, சாத்தானை ஜெயித்தோன்னா பரலோகத்தில் வைத்து நம்மளை அழகு பார்ப்பார். குமாரன் அவர், பிரியமான பிதாவுக்கு நேசமான குமாரன் அவர். அவருக்கு நம்ம பிரியம் மாறணும். கர்த்தராகிய இயேசுக்கே குமாரன். வான அவர் சிங்காசன, பூமி அவருக்கு பாதபடி. அவரே பிதாவின் நேசகுமாரன். அவருக்கு நம்ம பிரியமாக சுடாபலமாக நம்ம நின்றுட்டோன்னா அவர் நம்ம மலை மேலே வச்சு அழகு பார்ப்பார். உச்சிதமான இடத்துல வச்சு அழகு பார்ப்பார். பரலோகத்தில் சொல்கிறார், உச்சிதமான இடத்துல வச்சு நான் அழகு பார்ப்பேன், மேன்மையான இடத்துல வச்சு அழகு பார்ப்பேன்றார். வாக்கு கொடுத்துருக்கிறாரு. வாக்கு மாறாதவர், நேற்று இன்று இன்று மாறாதவர். அவருக்காக நம்ம பரிசுத்தமாக நின்றுட்டோன்னா, சுடாபலமாக நின்றுட்டோன்னா அவர் நம்மளை மகிமைப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார். அவரே அண்டிக் கொள்ளுங்க. எங்கள் அருமையான பரலோக பிதா, இந்த வேலையை நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. எங்களை உலகத்தை சாத்தானை ஜெயிக்க, அசுத்த ஜெயிக்க கிருபத்தாங்க, பாவத்தை ஜெயிக்க கிருபத்தாங்க. இதை கேட்டு ஒவ்வொருவரும் கிருபத்தாங்க. மோட்சத்தை அடைய, பரலோகத்தை அடைய கிருபத்தாங்க ராஜா, கிருபத்தாங்க. ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தை ஜெபிக்கிற ஜெபங்களில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.